இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த போர்ட்டல் இருக்கிறது ஆறுண்டு நல்லா தெரியுதா? இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. எட்ட இருந்ததுனால தெரியலையோ? கொஞ்சம் பக்கத்துல வச்சு பாருங்க. நீங்க எப்படி என்கிட்ட கேட்டாலும் தெரியாததை தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். சச்சம்மா, உங்ககிட்ட வேற சில போர்ட்டெல்லாம் கொடுத்துருக்கலாம், அதையே நல்லா கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. இதோ பாத்தீங்களா, ஆறுண்டே தெரியலண்டா. எப்படி அவங்களோட சேர்ந்து தண்ணி அடிக்கிறது, கூத்தடிக்கிறது, கும்மால் அடிக்கிறது இதெல்லாம் மட்டும் எப்படி செஞ்சீங்க? ஆறுண்டே தெரியாதவங்களோட சிவிலா இன்னமும் நீங்க அவங்கள தெரியலதான் சொல்ல போதீங்களா? மிஸ்டர் கௌதம், நீங்க தான் எல்லா போட்டோலயும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களே, அப்புறம் எப்படி தெரியாதுன்னு சொல்றீங்க? இப்ப சொல்லுங்க, இந்த போட்டோல இருக்கிறதுலாம் ஆறுண்டு தெரியுதா? அது என் கூட காலேஜில் படித்த ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். அப்ப உங்களை போலீஸ் ஏதாச்சும் ஒரு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிருக்காங்களா? அதெல்லாம் இல்லை. இல்ல ஏதோ ஒரு கேஸ்ல நீங்க அரெஸ்ட் ஆகி அப்புறம் நீங்க குற்றவாளி இல்லைன்னு உங்களை விட்டுட்டு போலீஸ் வேற யாராச்சும் கைது பண்ணிருக்காங்களா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். யாருங்க நீங்க? போலீஸ் அதிகாரி தானே? நீங்க ஏன் இப்படி கோர்ட்டை டிஸ்டர்ப் பண்றீங்க? சிட் டவுன். நான் போலீஸ் ஆபீசர் மட்டும் இல்ல மேடம், நான் கௌதமோட அம்மா. நீங்க யாரா வேணா இருங்க, கோர்ட்ல எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? யுவர் ஆனர், இந்த சண்முகம் ஏதோ உள்நோக்கத்தோட தான் என் பையனை விசாரிக்கிறாரு. என் மகனுக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மேடம். யுவர் ஆனர், ஒரு தாயா அவங்களுக்கு தார்மீக கோபம் வரத்தானே செய்யும். இப்போ வரைக்கும் இந்த கௌதம கேட்கிற கேள்விக்கும் இந்த கேஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இவர் நீதிமன்றத்தையும் வழக்கையும் குழப்ப பாக்குறாரு யுவர் ஆனர். மிஸ்டர் சண்முகம், நீங்க எதுக்காக இப்ப இந்த கௌதம விசாரிக்கிறீங்க? இந்த கேஸுக்கும் இவருக்கும் இப்ப என்ன சம்பந்தம்? முதல்ல அதை சொல்லுங்க. ஜட்ஜம்மா, இந்த கௌதமுக்கு இந்த கேஸ்ல என்ன சம்பந்தம் இருக்குன்றத இன்னும் 5 நிமிஷத்துல உங்களுக்கு நான் சொல்லிட்டு. ஒரு 5 நிமிஷம் மட்டும் எனக்கு அவகாசம் கொடுங்க.